சூப்பரான என்ன பண்ணணும், ஹேர் பேக்கை பார்க்கலாம். ஹேர் பேக்கு போடுறதுக்கு முன்னாடி நல்ல ஹேர் பேக், நான் தெரியல ரொம்ப வருது. ஹேர் பேக் பார்த்துக்கலாம். ஹேர் பேக் முன்னாடி ஒரு ஹேர் ஆயிலை வந்துட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். யூஸ்வலாக வந்துட்டு காட்டிட்டுறேன். இதுதான் இந்த ஹேர் ஆயில், தெரியுதான்னு எனக்கு தெரியல. நான் வீடியோவில் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணிடுறேன், பார்த்துக்கோங்க. நான் வந்துட்டு பஞ்ச் ஆஃப் அமௌண்ட்டில் வந்துட்டு எப்போவுமே ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன். எனக்கு தேவைன்ற பட்சத்தில் நான் வந்துட்டு அதை ரெடி பண்ணிப்பேன். மோஸ்ட்டாக சம்மர் டைமில் மட்டும்தான் எனக்கு அது தேவைப்படும். அப்போ தான் நான் இது ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்பேன். ஃபஸ்ட்டு முதல்ல தலையை நல்லா சிக்கு எடுத்துக்கோங்க. மெயின் அதுதான். ஹேர் பேக் போடுற முன்னாடி தலையை நல்லா சிக்கு எடுத்துக்கணும். ப்ளைனாக நல்லா கேட்கோங்க. ப்ளைனாக தலையில் வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணாமல் எந்த ஹேர் பேக்குமே போடாதீங்க. அப்படி ஹேர் பேக் போட்டிங்கன்னா இன்னி எக்ஸ்ட்ரா நிறைய ஹேர் வந்து லாஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால தலைக்கு வந்துட்டு முதல்ல எந்த எண்ணெயோ, நீங்கள் தேங்காய், ஆலிவ் ஆயில், நல்லெண்ணெய், இது வந்துட்டு வெயில் காலத்தில் சொல்கிறேன். இந்த எண்ணெயை வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து சுயமாக நானே தயாரித்து ப்ரிப்பேர் பண்ண ஆயிலை வந்துட்டு இப்போ தலைக்கு அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்தில் ஹேர் பேக் எப்படி போடுறது, என்னென்ன ஆட் பண்ணி ஹேர் பேக் போட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். எல்லாம் வந்துட்டு உங்கள் ஹேர் எப்படி இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும். ஆனால் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிச்சுல, இனி கொட்டுன்னு கொட்ட ஆரம்பிச்சிச்சு. ப்ரிகாஷனாக நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, ஹேர் ஆயில் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன், தயாரிச்சு வச்சுருக்கேன். அப்ளை பண்ணிடலாம். தெரியுதான்னு தெரியல, இதெல்லாம் போட்டு செஞ்சு வச்சுருக்கேன். நல்லா உச்சியில் எப்படி தெரியுது பாருங்க. விட்டா சொட்டை ஆயிடும் போல. ஓடி 5 இன்ச்செல்லாம் இருக்கு.